போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷ் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வி வர் ஆல் எக்ஸைட்டட் டு சி சரி ப்ரெஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். அன்னைக்கு நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன். என்னடா ப்ரெஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நோபடி இஸ் ரியாக்டிங், எல்லாருமே கொஞ்சம் குவைட்டாக இருக்காங்களே, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தேன். பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே, அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினாங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது ஸ்டெப் டு அஸ். ஒரு சின்ன நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது. சரி ஓகே, நாங்கள் எடுத்த படம் ப்ரெஸ்ஸுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ எங்கே போனாலும் தட்ஸ் இஸ் நியூ திங் கிடையாது, இது எப்பவுமே இருந்தது தான். பட் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. வேர் பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் சே தட் இது ஒரு நல்ல படம், போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. பட் அது ஆரம்பிச்சது அந்த வெட்னஸ்டே தான். அந்த வெட்னஸ்டே ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே எங்கள் படத்தை உங்கள் படமாக ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட். அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்னால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்குது அப்படின்ற உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டரில். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமாக பேசினாங்க. தே செட் தி மூவி இஸ் நைஸ். சடனாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்கள. பட் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் டுக் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல, என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஷி ஹக் மீ ரியலி டைட்லி. ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா இவங்க அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்னமோ தெரியல தம்பி, உன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். அந்த ஒரு விஷயம் எனக்கு கேவ் மீ சம்திங் டு திங்க். அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ், அண்ட் என்னோட கெரியருக்கும் ஃபார் மீ பீங் அன் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மற்றபடி எங்கள் காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தி சார், எங்களோட டிஓபி, ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு, பேசவே மாட்டார், ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருப்பார். ஸோ செட்ஸ்லேயே நான் யோசிப்பேன், நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ட் ஐ ஒர்க் வித் த பிகெஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ். அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் என்னென்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூலை லூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ இதெல்லாம் போயிட்டுருக்கோம். பட் நான் பார்த்தி சார் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அவர் வந்துட்டு எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பார், எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பார். அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன். ஸோ எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம். ஸோ அதோட சேனல் வந்து 4 or 5 அப்படின்னு வச்சுருந்தோம். அது மாற்றி வச்சுட்டாங்க போல். பார்த்தி சாரோட வாக்கியில் கனெக்ட் ஆகிடுச்சு எங்கள் வாக்கி. அந்த 1 hour எனக்கு செம்ம டைம் பாஸாக இருந்தது. எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேங்க. அண்ட் ஒரு சில வார்த்தை இன்னை வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. பட் ஹேவிங் செட் தட், அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து இட் மைட் சவுண்ட் ஃபனி, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயர்மெண்ட் கூலாக இருந்ததுன்னா we can bring the best out of us கண்டிப்பாக. ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் பார்த்தி சார். மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார். டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் and please support good films. So thank you so much for having us. Thanks a lot. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.